நக்கீரர் தமிழ்ச்சங்கமும் அகத்தியரையும் இணைந்து நடத்துகின்ற ஈகை டாக்டர் கே கருணானந்தன் அவர்களுடைய 61வது பிறந்த நாளுக்கு எல்லாரும் வந்து சிறப்பு செய்தமைக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈகை டாக்டர் கே கருணாகரனுடைய மனைவி சாந்தி அவர்களுக்கும் ஒரு தடவை நல்லா கைதட்டி அந்த மணமக்களை மனமாற வாழ்த்துங்க. மற்றவங்க பேர்லாம் சொல்ல ஆரம்பித்தா அதுலேயே நேரம் போயிடும். ஆகவே எல்லாருடைய பேரையும் சொன்னதாக நினச்சிக்கிட்டு கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள், நான் பேர் சொல்ல விட்டுட்டா பேரை சொல்ல விட்டுட்டேனேன்னு நினைக்காதீங்க, நான் பேர் சொல்லாமல் விட்டவங்கன்னா என் நெஞ்சில் இருக்காங்க அப்படின்னு கலைஞர் சொல்லுவார். கலைஞர் சொன்னதையும் நான் இப்போ உங்களுக்கு திருப்பி சொல்லி, நான் சொல்லலேன்னு நினைக்காதீங்க, சொல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லாம் என் மனசில் இருக்கீங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். கைதட்டு சத்தத்தையே காணுங்க. வேற ஒன்றும் இல்லை, எங்களுக்கெல்லாம் சினிமாக்காரங்க, இந்த சினிமாக்காரங்களுக்கு இந்த விசில் அடித்தா தான், சத்தம் போட்டால் தான் விழா நடக்கிற மாதிரியே தெரியும். இல்லாட்டா எங்களுக்கு விழா நடக்கிற மாதிரியே இருக்காது, இன்னமும் டல் அடித்து போன மாதிரி இருக்கும். ஆகவே கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காந்து ஐயாவை வாழ்த்துவதற்கு ஒரு முறை கைதட்டுங்க மனமார். நல்லா அவர் வீட்டுக்கு போய் கேட்கணும். ஐயா கருணாகரன் ஐயருடைய மனைவியும் அவரும் சேர்ந்து பல நல்ல காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சமீபத்தில் தான் அவர் அறிமுகமானார். இங்கே தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே பொற்செல்வி அவர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அவருடைய 60வது ஆண்டு விழா நடந்தது, இசை நிகழ்ச்சியோடு நடந்தது. அந்த விழாவிலையும் நான் கலந்துக்கிண்டு அந்த மணமக்களை வாழ்த்துனேன். அதே போல் எப்பவும் சம்பாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது, சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு வாழுகிற கருணாகரன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அந்த நிகழ்ச்சியில் இசை நிகழ்ச்சிக்கு வந்தபோது நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அங்கே பாடுறவங்க அந்த இசையமைத்த அந்த குழுவினருக்கெல்லாம் பையிலிருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். எதையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு? பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த காட்சியை நான் எம்ஜிஆர் அவர்களிடத்தில் பார்த்துருக்கேன். அவர் இப்படி பையில் இப்படி விட்டுறா இப்படி எடுத்து கொடுப்பார். எவ்வளோ கொடுத்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அது மாதிரி கருணாகரையா செஞ்சாங்க. ஆகவே அவரை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ எங்கள் சினிமா துறையில் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கார். ஆகவே திரைத்துறையினுடைய சார்பிலையும் அவரை மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அதே போல் இன்றைக்கி நடத்துகிற அந்த 61வது ஆண்டு விழாவில் உழைப்பால் உயர்ந்த திரைக்கலைஞர்களுக்கு விருது வழங்கிட்டு இருக்கார். அந்த விருது பெற்ற கலைஞர்கள் அத்தனை பேரையும் ஒரு மூத்த இயக்குனர் என்ற முறையில் வாழ்க வளர்க, இந்த பரிசுகளெல்லாம் தொடர்க என்று மனமான வாழ்த்துகிறேன். இங்கே பேசிய ஒரு டைரக்டர் சொன்னார், இந்த விருதெல்லாம் கிடைக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படின்னு மகிழ்ச்சிப்பட்டார். உண்மையாக சொல்கிறேன், நான் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பேன், போனஸ் வாங்கியிருப்பேன். ஆனால் ரசிகர்களாகி உங்களுடைய கைதட்டல் தான் எங்களுக்கு கிடைக்கிற டானிக், எங்களுக்கு கிடைக்கிற பலம், எங்களுக்கு கிடைக்கிற உற்சாகம். அப்படி திரைத்துறையை சார்ந்திருக்கிற கலைஞர்களுக்கு விருது கொடுத்து ஊக்குவித்ததற்காகவும் நம்முடைய கருணாகரன் ஐயாவை மனமாற வாழ்த்துகிறேன். விருது பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருது பெற்றது நீங்கள் செய்ததுக்காக மட்டுமல்ல, செய்ய போகிறதுக்காகவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆகவே இந்த விருதை வாங்கினவங்கெல்லாம் இன்னும் சாதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வாழ்த்துக்களாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே கலைஞர்களுக்கு பெருமை இந்த விருதுகள் வாங்குவது தான். ஆகவே அப்படி விருதுகள் வாங்குகிற அந்த அத்தனை கலைஞர்களையும் உணமாறும் வாழ்த்துகிறேன். அதுக்கு முதல்ல இந்த ஜீவாவை வாழ்த்துகிறேன். அந்த பையனை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்.
எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஜீவா மிக விரைவில் பெரிய ஹீரோவாக வரணும் அப்படின்னு வாழ்த்திட்டே இருக்கேன். ஜீவாவை வாழ்த்துக்கிறது மூலமாக இங்கே பரிசு பெற்றவர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துறேன். நீங்களெல்லாம் மிக விரைவில் நீங்கள் வெற்றி பெற்று விருதுகள் வாங்கி திரையுலகத்தில் சிறந்த புள்ளிகளாக வாழ வேண்டும் என்று உளமாற மனமாற வாழ்த்துகிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், டல் அடித்து போகாதீங்க. வாய்ப்புக்கான திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள்லாம் வந்தோம் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னால் அது காரணம் தொழிலை ஒழுங்காக கற்றுக்கிட்டோம். அந்த ஒழுங்கை கடைப்பிடிங்க. எங்கிட்ட எத்தனையோ பேர் வர்றாங்க, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், பாட்டு எழுதுவேன், கவிதை எழுதுவேன், நடிப்பேன், அப்படி இங்கே வந்து சினிமாவுக்குத்தான் நாங்கள் தியாகம் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. அவன்கிட்ட சரி ஒரு கதையை சொல்லுன்னு சொன்னால் அந்த கதையில் ஒரு அர்த்தம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எப்படி நாங்கள் அந்த கதையை ஏற்றுக்கிறது? சினிமாவில் யாரும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, உள்ளே விட மாட்டோம்னு சொல்லவே இல்லை. நீங்கள் திறமையோடு வந்தால் நிச்சயமாக உள்ளே விடுவோம். ஆக முதல்ல உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க. இப்போ வந்திருக்கிற இயக்குநர்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன். இப்போ வர்றவங்கெல்லாம் சிறந்த திறமையோடு வர்றாங்க. தொழில்நுட்பத்தில் எங்களையெல்லாம் ஜெயிச்சு மேலே ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. அப்படி இருக்கிற அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கிட்டு வரணும், கடுமையாக உழைக்கணும், நிச்சயமாக வருவேங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். இன்னொன்று சொல்ல ஆசைப்பட்றேன், ஒழுக்கம் இருக்கணும். ஆகவே தொழில் கற்றுக்கணும், கடுமையாக உழைக்கணும், நிச்சயமாக வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். இந்த 4 இருந்தால் நீங்கள் வெற்றியை தேடி போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை கலைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டேன். ஆகவே என்னுடைய வெற்றியெல்லாம் செயல்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த காரணமாக தான் நாங்கள் செயல்பட்டோம், வெற்றி பெற்றோம். அதனை நீங்கள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு ஐயா அவர்கள் கொடுத்து வாழ்கிற அந்த தம்பதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று குரலிலே வள்ளுவன் சொன்னான். ஆகவே கொடுத்து வாழ்ந்தால்தான் நீங்கள் பிறந்த பயனை அடைய முடியும் என்ற குரலுக்கு எடுத்துக்கட்டாக இருக்கிற கருணாகரன் சாந்தி தம்பதிகளை மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துகிறேன். நான் பேசும்போது யாரையாவது குறிப்பிட்டு சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலேயே சினிமாவுக்கு தான் வருவேன்னு இருந்தேன். அந்த லட்சியத்தோடு தான் வாழ்ந்தேன். என்னுடைய ஆசிரியர் ஒரு மாணவனாக கேட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன படிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும்போது, ஒருத்தன் லாயர்னா, ஒருத்தன் வக்கீல்னா, ஒருத்தன் டாக்டர்னா, ஒருத்தன் இன்ஜினியர்னா. என்னுடைய டைம் வந்து என்னை பார்த்து கேட்டார் அவர், ரெவரண்ட் ஃபாதர் மச்சோட சமையான்னு பேர், முத்துராமன் நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறேன்னு கேட்டார். சார்னு தயங்கினேன். ஏன் தயங்குற, எல்லோரும் சொன்னாங்களே நீயும் சொல்லு அப்படின்னு. நான் சினிமாக்காரன் ஆகணும். என்ன சொல்கிறேன், நான் சினிமாக்காரன் ஆகணும். இங்கே வான்னு கூப்பிட்டாரு. சரியாக உதைக்க போகிறாரு அப்படின்னு அவர்கிட்ட போனேன். அவர் என்னை உதைக்கலை, என் முதுகில் தட்டி கொடுத்து, உனக்கு கலை ஆர்வம் இருக்கா? ஆமாம், இன்னமே பள்ளியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலையும் உன்னை கலை உலகத்தில் பங்கு பெற வச்சு, நடிக்க வச்சு, கதை எழுத சொல்லி, இதெல்லாம் செய்யணும்னு ஆசிரியர்களுக்கு சொல்லி உன்னை நாங்கள் தயார்படுத்துவோம். ஆகவே உன்னுடைய எண்ணம் போல் நீ சினிமாக்காரன் ஆகிறதுக்கு நாங்கள் வழிகாட்டுவோம்னு முதல்ல என்னை தட்டி கொடுத்தவர்கள் அந்த ஆசிரியர். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன், இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். அந்த பிள்ளைகளுக்கு என்ன எதில் ஆசை இருக்குது, எதில் விருப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளை அந்த துறையில் செயல்பட வைப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் அதை நோக்கி வெற்றி பெறுவார்கள்.
அப்படி இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. என்ன என் ஆசை டாக்டர் ஆகலை, நீ டாக்டருக்கு படி, நீ இன்ஜினியருக்கு படின்னு பிள்ளைங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. பிள்ளைங்க விரும்புகிற விருப்பத்தோடு அந்த பிள்ளைங்களை வளர்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திணியராக பெருன்னு வள்ளுவர் சொன்னான். நீ என்ன நினைக்கிறாயோ அந்த நினைக்கிற எண்ணத்தில், அந்த லட்சியத்தில் உறுதியாக இருந்து கடுமையாக உழைத்தால் அந்த வெற்றி ஒன்று நிச்சயம் தேடி வரும். இங்கே சினிமாவுக்கு வந்துட்டு உடனே வரலாம் நினைக்காத. நிச்சயமாக வர முடியும். எப்போ? அந்த உறுதி இருந்தால் வர முடியும், அந்த திறமை இருந்தால் வர முடியும், அந்த செயல்பாடு இருந்தால் வர முடியும். அதுக்கு நாங்கள்லாம் சாட்சி. ஆகவே அப்படி வர வேண்டும் என்று ஜீவா உட்பட அத்தனை கலைஞர்களையும் இசையமைப்பாளர்களையும் இங்கே வந்து விருது வாங்கிய அத்தனை பேரையும் நான் உளமாற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அவர்களெல்லாம் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அப்புறம் ஐயா அவங்க கருணாகரன் ஐயா அவங்க தொழிலதிபராக மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கு சேவை செய்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார் என்பதற்காக அவரை நான் மனமாற உளமாற பாராட்டுகிறேன். அவர் மட்டும் பாராட்டினா பத்தாது, ரகசியமாக யாருக்கும் ஒன்றும் தெரியாமல் வீட்டில் உட்காந்து அவருக்கு பக்கபலமாக இருக்காரே அவங்களுடைய மனைவி, அவங்க சாந்தி அவர்கள். ஏன்னா வெற்றி யார்கிட்ட இருக்குது? இங்கே கவிஞர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு நம்ம படமெல்லாம் நிச்சயமாக தினத்தந்தியில் வரும். ஏன்னா ஐயா இருந்தாருன்னா தினத்தந்தியில் அந்த போட்டோ மறுநாள் காலையிலேயே வந்துடும். ஆக அவருக்கும் ஒரு முறை கைதட்டி மனமான வாழ்த்துக்கள். எந்த டென்ஷனில் வந்திருக்காரு தெரியுமா? 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வரப்போகுது, ஜட்ஜ் ஐயா இருக்காங்க. ஆகவே மக்களெல்லாம் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்கிறது காத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவர் இங்கே வந்திருப்பதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தூண், அந்த தூணுகளில் அவரும் ஒருத்தர். ஆகவே அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துக்கிற வாய்ப்பை கொடுத்தமைக்காக என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இங்கே எல்லாருமே நம்ம சொக்கலிங்க சார் பேசிட்டு போனார். 100 வயசு வாழணும், அதுக்கு எப்படியெல்லாம் வாழலாம்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட நான் நெருங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ வயசு 92. கைதட்ட மாட்டீங்களா? அவர் சொன்ன வயசுக்கு இன்னும் 8 ஆண்டு தான் பாக்கி இருக்கு. இங்கே இந்த சிந்தைவாசன் இருக்காரு, அவர் கிட்டத்தட்ட 10,000 தொகுப்புகளை பண்ணியிருக்காரு. மொத்தம் அந்த மாதிரி உறுதியாக இருந்தால் எதையும் செய்ய முடியும். ஆகவே நான் வந்து டைம் எடுத்துக்கலாமா? நான் வந்து ஏவிஎம்மில் சேர்ந்து, எடிட்டிங்கில் அப்ரெண்டிஸாக சேர்ந்து, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, அதன் பிறகு டைரக்டர் ஆகி, இப்போது நான் 77 படங்களை இயக்கி இருக்கிறேன். அது அண்ணன் சிவாஜி அவர்கள் நடித்த 3 படங்கள், கமலஹாசன் அவர்கள் நடித்த 10 படங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த 25 படங்கள். ஆக மொத்தத்தில் 77 படங்களை இயக்கியிருக்கிறேன். 77 படங்களை ஒரு இயக்குனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. ஆக எல்லா பொறுப்பும் இயக்குனர் தலையில் தான் விடியும். அப்படின்னா எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும். நான் வீட்டில் படுத்து தூங்கின நாட்களை விட ஸ்டுடியோவில் படுத்து தூங்கின நாட்களும் எடிட்டிங் ரூமில் படுத்து தூங்கின நாட்களும் தான் அதிகம். ஆகவே ஒரு கதவு திறந்தால் ஒரு கதவு மூடும். ஆகவே நான் நினச்ச சினிமா எனக்கு சாதகமாக இருந்தது. ஆகவே என் வாழ்க்கையை சினிமாவுக்காக அர்ப்பணிச்சிட்டேன். ஆனால் என் குடும்பத்தை நான் கவனிக்கலை.
மனைவி மக்கள் இவங்களையெல்லாம் நான் பார்த்தேன்னா இல்லை. சினிமா டைரக்டராக புகழ் பெற்றேனே தவிர குடும்பத் தலைவனாக நான் புகழ் வரவில்லை என்பதை வருத்தத்தோடு உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய மனைவி கமலா தான் பிள்ளைங்களை எடுத்து படிக்க வச்சு எல்லாம் ஆளாக்கி குடும்பத்தை முழுக்க முழுக்க பார்த்து கொண்டவள் என் மனைவி. ஆகவே கணவனுடைய வெற்றிக்கு மனைவி துணையாக இருப்பாள் என்பது முழுக்க முழுக்க உண்மை. அதற்கு என் மனைவி கமலா சாட்சி. ஏன் இதை இந்த ஃபங்க்ஷனில் ஏன் சொல்கிறேன்னா, வெற்றிகரமான தம்பதிகளாக இருக்கிற கருணாகரனும் சாந்தியும் அந்த சிறந்த தம்பதிகளாக சிறந்த குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் வாழணும். நான் இப்போ என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நேரம் கொடுக்கல, அவங்களோட வாழலை. ஆகவே என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய தோல்வி. அந்த சூழ்நிலையில் பாண்டியன் படம் எடுத்தேன். என்னுடைய குரூப் யூனிட்டுக்காக ரஜினி சார் ஆக்ட் பண்ணி கொடுத்தாங்க, சரவணன் சார் அதை முடித்து கொடுத்தாங்க. அதில் வந்த லாபத்தை அத்தனை டெக்னீஷியன்ஸும் பிரிச்சுக்கிட்டோம். அதனால் உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. ஆகவே அப்படி வாழ்ந்த வாழ்க்கையில் பாண்டியன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என் மனைவி உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் எனக்கு வந்தது. ஷூட்டிங்கிலிருந்து வீட்டுக்கு போகிறேன். எனக்கு பலமாக இருந்த என் மனைவி இறந்து விட்டாள். அது நல்லது கெட்டது எல்லாமே சொல்லணும், தான் வாழ்க்கை. இன்பமும் துன்பம் இது சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஆகவே அந்த மாதிரி போனபோது என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு நான் இருந்தேன். மனைவியினுடைய உடலை பார்த்தபோது கத்தினேன், கொண்டேன், எல்லாம் பண்ணேன். பாண்டியன் படத்தை அடுத்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலை. மனசை அடக்கிக்கிட்டு ஷூட்டிங் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறேன். நான் சரவணன் சார் தினம் 18 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கீங்க, எப்படி ஊரில் போய் என்ன பண்ண போகிறீங்க? நான் இங்கேயே ஒரு ரூம் தர்றேன், தினம் ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வாங்க, இங்கேயே இருங்கன்னு என்னை இருக்க வச்சார் சரவணன் சார். இருந்தாலும் என்னுடைய மனசில் என் மனைவி போன துக்கம் தாங்க முடியல. பிள்ளைங்களுக்கும் மனைவிக்கும் நம்ம ஒழுங்காக நடந்துக்கலைங்கிற அந்த ஏக்கத்திலேயே வாழ்ந்தபோது என் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லி எங்களை பொள்ளாச்சி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போகும்போது அறிவுத்திருக்கோயில்னு ஆழியாரில் ஒரு அமைப்பு, அது என்ன புதுசாக இருக்குது அறிவுத்திருக்கோயில்னு உள்ளே போய் பார்த்தபோது அங்கே வேதாத்திரி மகரிஷி என்பவர் மக்களுடைய மனதை ஒழுங்குபடுத்தி உடற்பயிற்சி கொடுத்து நல்ல தத்துவங்களை சொல்லி மணவளக்கலை மன்றம் என்ற ஒன்று நடத்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேட்டேன், நான் இங்கே வந்து கற்றுக்கணுமா? நான் இல்லை, உலகம் முழுவதும் கிளைகள் இருக்குது, சென்னையிலேயே கிளைகள் இருக்குதுன்னு சொல்லி சென்னையில் உள்ள நம்முடைய கலைஞர் நகரில் ஐயா ஆறுமுக ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற மணவளக்கலை மன்றத்தில் போய் நான் மணவளக்கலை கற்றுக்கொண்டேன் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்கிறேன். சுக்கலிங்க சார் என்னென்னமோ சொன்னார், எப்படிலாம் வாழணும்னு சொன்னார். மகரிஷி ஐயாவுடைய கொள்கையும் அதுபோல் சில நல்ல கொள்கைகள் இருக்குது. ஒன்று, மனதை பக்குவப்படுத்திக்கணும். குடும்பங்கிறதுல கணவனுக்கும் மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொன்னாரே, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே போல் உடற்பயிற்சி செய்யணும். இந்த 4 விஷயம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக 100 வயசு வாழ முடியும்னு நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சிக்காக புத்தகமெல்லாம் போட்டிருக்காரு, நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அங்கே போய் பயிற்சி பெற்று ஐயா வேதாத்திரி மகரிஷி அவர்களிடத்திலேயே நான் அருள்நிதி என்கிற பட்டத்தை வாங்கினேன் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, மனதை பக்குவப்படுத்துவது, இது இருந்தால் நிச்சயமாக 100 வயசு வாழ முடியும். அதை நோக்கி நான் 92 வயசுக்காரன் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் உண்மை இருக்கிறது. அது மாதிரி வாழ முடியும்.
முடியுமான்னு கேட்காத, முடியும் அப்படின்னு செய்ய முடியும், எந்த காரியமும் முடியும். ஆக அதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பொற்குழி வருத்தமான செய்தியை சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. இல்லை, இது வருத்தமான செய்தி இல்லை, அனுபவமான செய்தி. ஆகவே குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தை குட்டிகளை பார்த்துக்கணும், அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறது எனக்கு கிடைச்ச பாடம். இதை சொல்கிறதுனால நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு குடும்பத்தோட, மனைவியோட, மக்களோட சேர்ந்து வாழ்ந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. அப்படி இருந்தால் நிச்சயமாக நம்மால் 100 வயது வாழ முடியும் என்பதை இங்கே சொல்லி 61 வயசுக்காரர்களை வாழ்த்தி நீங்கள் 100 வயசை நோக்கி வாங்க. நான் 92 வயசில் இருக்கேன், இன்னும் 8 வருஷம்தான் இருக்குது. அநேகமாக நான் 100 வயசு கம்ப்ளீட் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கும் தினம் 2 கூட்டம் 3 கூட்டத்துக்கு போய் என்னால் முடிஞ்ச விஷயங்களை மக்கள் மனதில் பதிய வைத்து விழிப்புணர்வு உண்டாக்கிக்கிட்டு இருக்கேங்கிறத மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி நான் சொல்லிக்கொள்வதற்கு காரணமே நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி 100 வயசு வாழணும். அதுக்கு நம்முடைய கருணாகரன் தம்பதிகள் உங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையை உளமாற மனமாற வாழ்த்தி நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உதாரணமான தம்பதிகள் என்பதை சொல்லி அந்த தம்பதிகளையும் வாழ்த்தி, இங்கே இருக்கிற தம்பதிகளையும் வாழ்த்தி, நான் சொன்ன கருத்துக்களை மனசிலை பதித்து கொண்டு செயல்படுங்கள் என்ற வேண்டுகோளை முன்னால் வைத்து மக்கள் மத்தியில் என்ன விஷயம் போய் சேரணுமோ அது போய் சேர்ந்தால் நிச்சயமாக நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடாக உருவாக்க முடியும். உருவாக்க வேண்டியவர்கள் நாம் தான் என்பதை சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி கருணாகரன் தம்பதிகளுக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்க வளர்க என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய இனிய மாலை வணக்கம், மே தின நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எஸ்பிஎம் சார் அவர்கள் இருக்கின்ற மேடையில் அமர்றதே ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னு சொன்னால், எங்கள் தலைவருக்கு இதயத்துக்கு நெருக்கமானவர் எஸ்பிஎம் சார். ஒரு 4 விஷயத்தில் நான் அவங்களோட கனெக்ட் ஆகிருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். ஒன்று, நான் அவரோட ஊர்க்காரர். 2வது, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய ஃபாலோவராகவும் எஸ்பிஎம் சாரை பின்தொடர்ந்து நாங்களும் அதை இது பண்ணுறோம். அடுத்ததாக, தலைவருடைய இதயத்துக்கு நெருக்கமானவங்க. அண்ட் திரைத்துறையில் நாங்கள் அவங்க செய்த சாதனைகள், அவங்க செய்த படங்கள் எல்லாம் பார்த்து அதிலெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த உழைப்பால் உயர்ந்த விருதை பெறுவது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு இன்னும் நாங்கள் நிறைய உழைக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்டு மரியாதைக்குரிய திரு கருணாகரன் சார் அவர்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது வாழ்த்த வயதில் உங்களை வணங்குகிறேன். அவங்களுடைய சேவைகளையும் சாதனைகளையும் அண்டு நீதியரசர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். அண்டு நம்ம கோதண்டம் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த விருது வாங்கும்போது நாம் சமூக சேவைக்கு விருது கொடுத்தா அது எப்படியோ, அது நம்ம அந்த இதை வாங்குறது எப்படி அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அப்படின்னு சொன்னார். கோதண்டம் சார், மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதே பெரிய சமூக சேவை தான். அதனால் உங்களுக்கு அந்த சமூக சேவைக்கான டாக்டர் பட்டமே கூட கொடுக்கலாம் உங்களுக்கும் முல்லைக்கும். அது ஏன்னா இன்றைக்கி உள்ள இந்த ஸ்ட்ரெஸ்ஸான நிறைய பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் இதய சம்மந்த, நம்ம சுக்குலிங்கம் சார் பேசும்போது கூட எல்லாமே ஹார்ட் ரிலேட்டடான ஆரோக்கியமான விஷயங்களை, கை தூக்கணும் கால் தூக்கணும், அதெல்லாம் விட நம்ம ஆசைகளை கம்மி பண்ணிக்கிட்டால், மற்றவங்கள பார்த்து மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்காமல், கடவுள் நமக்கு எது கொடுத்துருக்கானோ அதை நம்ம நிறைவாக, இது மற்றவங்களுக்கு கிடைக்காதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம மனதை நிறைவாக வச்சுக்கிட்டாலே நம்மளோட இருதயம் ரொம்ப பலமாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. சில குணங்களை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கணும். மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுறதா இருக்கட்டும், மற்றவங்களோட நம்மளை நாமே கம்பேர் பண்ணி அவன் இப்படி இருக்கானே நம்மளால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நம்ம நினச்சாதான் கஷ்டம். ஸோ நம்ம
ஒரு பெரிய வீட்டில் பெரிய மாளிகையில் இருக்கிறவன அவன் ரொம்ப நல்லா இருப்பான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அந்த இடத்துக்குள்ளே போய் அவனை பர்சனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அவன் எவ்வளோ பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நோய் இல்லாத உடம்பும் கவலை இல்லாத மனமும் தான் இந்த உலகத்தில் பெரிய சொத்து. ஸோ அதை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த விருதை எனக்கு வழங்கிய நம்மளுடைய நக்கீரர் தமிழ்ச்சங்கத்துக்கும் என்னை இந்த விழாவிற்கு அழைத்த என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் விழாவில் கலந்து கொண்டுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை தொட இருக்கும் அன்பு கோதண்டம் சார் பேசினா முல்லை பேசாமல் இருக்கக்கூடாது. என் 2 பேரும் பேசினா தான் அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். 2 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுமாறு அன்புடன் வைக்கிறேன். ஏன்னா அவங்க நல்லா பேசுவாங்க. டைம் இல்லை. இல்லை தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு 2 நிமிஷம் கூட தேவையில்லை, 20 செகண்ட் போதும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு மே தினம் 1ஆம் தேதி அதுவுமா நம்ம வந்து உழைப்பாளர் தினத்தன்னைக்கு விருது வாங்குறது சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் கோதண்டம் பேசிட்டாரு. எல்லாருமே சொல்கிறதா, நம்ம சுருளியனை முதற்கொண்டு நம்ம ஜீவா முதற்கொண்டு சார் சூப்பர் ஸ்டார்லாம் வந்து டைரக்ஷன் பண்ண மிகப்பெரிய ஹிட் படம் கொடுத்த சார் முன்னாடிலாம் உட்காந்துருது மிகப்பெரிய விஷயம். சாரை உள்ளே பார்த்து பேசணும். அவர் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உண்மையிலே சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ இந்த ஒரு நல்ல நாள். எதுவாக இருந்தாலும் விஷயம் சொல்லுவோம் இல்லை, சரி காமெடியில் தான் நான் சொல்கிறேன். இப்போ அவர் வந்து டாக்டர் வந்து இதயத்தை பற்றி அவ்வளோ சொன்னார்ல, அவர்கிட்ட நிச்சயமாக ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருந்தது. என்னென்னா, இந்த 81 வயசு வரைக்கும் எதுவுமே மாத்திரை சாப்பிடாமல் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சார் கண்டிப்பாக பிறந்ததுமே 4-5 தடுப்பூசி போட்டிருப்பாங்க அந்த காலத்தில். அதை தடுத்தே இருக்க முடியாது. இல்லை, அவர்கிட்ட கேட்கலாம்னு நினச்சா அவர் அவசரத்தில் கிளம்பிட்டார். அடுத்த மீட்டிங்கில் அதில் இருக்கு நீங்கள் 70க்கு முன்னாடி பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கையை பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். 70க்கு அப்புறம் பிறந்தா 2 தடுப்பூசி இருக்கும். 2000க்கு அப்புறம் பிறந்தா ஒரே தடுப்பூசி தான் போட்டிருக்கோம். அந்த இது தெரியும். அதில் வச்சே நம்ம நிறைய பேர் வந்து போலீஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க எந்த வருஷம் பிறந்தீங்கன்ட்டு. எனக்கு இல்லைப்பா, அது ஜீவா வந்து என்னை கலாய்க்கிறாப்பில் 3ஆண்டு. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தால் எப்படி நம்மளை காப்பாற்றிடலாம் டாக்டர் இருக்கும்போதே ஒரு 2 வார்த்தை சொல்ல நினச்சேன். அதை மட்டும் சொல்லிட்டு நான் வேறு எதுவும் சொல்லாமல் நிகழ்ச்சியில் நான் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலும் 1 நிமிஷம் எடுத்துக்கிறேன் சார். எஸ்டிஆரை ஃபாலோ பண்ணோம்னு வச்சுங்களேன். எஸ்டிஆரை ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தால் நின்றும் நம்ம தப்பிச்சுக்கலாம். எஸ்டிஆர்னா என்னன்னு தெரியுங்களா? எஸ்டிஆர் சிம்பு சார் நான் சொல்கிறீங்க, உண்மையிலேயே சொல்கிறேன். எஸ்டிஆர்னா சிம்பு சார் தான். ஆனால் ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிக்கிறது எஸ்டிஆர். நமக்கு ஏதாவது திடீர்னு வந்து வேர்த்து போச்சு, இல்லை ஹார்ட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னும் போது எஸ்டிஆர் இந்த 3 வேலை செஞ்சால் போதும். எஸ்னா யாராவது திடீர்னு உங்கள் பக்கத்தில் இருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணால் அவங்களோட சொல்ல வேண்டிய விஷயம் எஸ் ஃபார் ஸ்மைல், சிரிக்க சொல்லணும். ஸோ ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்தால் சிரிக்க முடியாது. அப்போவே நம்ம கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டால் காப்பாற்றிடலாம். இது ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் மயக்கணுவாங்க, அப்போ சிரிக்க சொல்லுங்கள். எஸ். 2வது டீனா டாக், பேச சொல்லணும். பேசும்போது லைட்டாக குழப்பம், வார்த்தை வராது. நார்மலாக இப்படி பேசும்போது வார்த்தையே வராது. ஸோ எஸ் ஸ்மைல், டீனா டாக்கு. அடுத்து ஆர், ரைஸ் யுவர் ஹேண்ட். அவங்களோட கையை நீங்கள் தூக்க சொல்லணும். கை தூக்க முடியலனாலும் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம். இந்த 3த்தையும் நம்ம வந்து சோஷியலாக கற்றுக்கிட்டோம்னா பக்கத்தில் இருக்கோம் யாருமே ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வந்தால் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் இல்லை சார்வாங்க. ஆனால் ½ அன் ஹவருக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் போனால் காப்பாற்றிடலாம். இந்த 3 செயலையும் செய்ய சொல்லுங்கள். நம்ம செய்துக்க முடியாது. ஸோ உங்களுக்குலாம் தெரிஞ்சு பக்கத்தில் திடீர்னு இருந்தால் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயம் எஸ்டிஆர். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மே தினம் 1ஆம் தேதி அவர் டாக்டர் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் 3 விஷயம் தம்பி கொட்டாய் விடுறீங்க, பரவாயில்ல விடுங்க. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. நம்ம அந்த விருது வாங்குறது இன்றைக்கி ஒரு விழா மட்டும் இல்லை. இந்த விழாவை மட்டும் நினைக்காம இந்த விருது நமக்கு எதுக்கு கொடுத்தாங்க, இந்த விருதுக்கு உரியவனா நம்ம அப்படின்னு யோசித்தோம்னா, ஒருவேளை உரியவனாக இல்லாவிட்டால் என்னை நான் பண்படுத்தி கொள்ளலாம், என்னை மாற்றிக்கொள்ளலாம்ன்றது தான் இந்த விருது. நான் நினைக்கிறது அப்படி தான். ஒவ்வொரு விருதும் வாங்கும்போது இதற்கு நான் தகுதியானவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது தகுதியானவனாக இருந்தால் மகிழ்ச்சி அப்படின்றது தான் மிக முக்கியமாக ஒரு விருதுலேயும் நம்ம நினைக்கிறோம். அதுலேயும் மிகப்பெரிய ஜாம்பவான் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் வாங்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் யோசித்து பாருங்களேன். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களோட ஏதாவது ஒரு சந்திப்பு கிடைக்குமான அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னா 1 வாரம் 10 நாள் ஆகும். பிஏஓ பிடி, அவரை பிடி, பிஆர்ஓ பிடி, 8 மணிக்கு வா, 7 மணிக்கு வா, அவர் இல்லை ஃபாரின் போயிருக்காரு, அப்புறம் வருவார், இப்போ தான் குளிச்சிட்ருக்காரு, இப்போ வரமாட்டார், ஏற்கனவே 4 அப்பாயின்மெண்ட். யோசித்து பாருங்கள். இவங்களை போய் பார்க்குறதே பெரிய விஷயம். ஆனால் அவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் எனக்கு ஒரு விருது கிடைக்கிதுன்னா இதை விட பெருசு என்னங்க இருக்கணும்? இதை விட பெரிய விஷயம் என்ன கிடைக்கும்? எத்தனை பேரையும் நான் மீட் பண்ணவே முடியாதே. அப்போ அத்தனை பேர் மத்தியில் எனக்கு ஒரு விருது கிடைக்கிதுன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
உண்மையிலேயே இது போல் விருது விழாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் விருது வாங்கும்போது அது இன்றைய விருதாக நினைக்க வேண்டாம். உங்கள் வாழ்நாளில் என்றுமே உங்களோடு இருக்க போவது. நீங்கள் ஒரு காலத்தில் ஈச்சரில் பத்துட்டு எந்திரிச்சு போய் மாத்திரை மருந்தே எடுக்க முடியாமல் பேரம் பேத்தி எடுத்து கொடுத்தா கூட அப்படி படுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்கல்ல, அத்தனை மேடையில் எனக்கு கிடைக்கப்பட்டதில்லை, எனக்கான ஒரு மரியாதை கொடுக்கப்பட்ட இடம் இல்லை, அப்படியெல்லாம் பல விஷயங்களை நமக்கு காட்டக்கூடிய விருது. இந்த விழாவிற்கு அழைத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும், முக்கியமாக சொல்லுவேல் அவர்களுடைய படத்தில் நடித்தேன், சொல்லியிருந்தார் இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, ஈசிஆரில் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்துடுவேன்னு. ஏன்னா விருது என்பது அவ்வளோ முக்கியமானதுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த விருது வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நான் பேசுகிறதையும் கேட்ட உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.